ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தீப் சார்கே விச்சு சேனல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா நியூ இயர் விளாக் தான் பார்க்க போகிறோம். நியூ இயர் டேட்டோட என்ன பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நியூ இயர் டே நமக்கு மார்னிங் 4 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் ஆஃபீஸ் இருக்கிறதால மார்னிங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லி காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு கோலம் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். வெளியே ஏன் கோலம் போடலன்னா வாசலில் பயங்கர மழை. நைட்டு ஆரம்பிச்சது 12 மணிக்கு ஸ்டாப்பே ஆகலை, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஸ்டெப்ஸ் கிட்ட மட்டும் கோலம் போட்டுட்டு மார்கழி விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு நல்லபடியாக வீட்லேயுமே காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு ரெடி ஆகிட்டோம். எப்பயுமே எனக்கு கல்யாணம் வந்ததுலேருந்து காலையில் எழுந்த உடனே குளிக்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்லாம் என் மாமனார் காசு கொடுப்பாங்க நியூ இயருக்கு ஃபஸ்ட்டு டேவே. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷமும் அதெல்லாமே முடிச்சுட்டு தம்பி எல்லாட்டையும் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அதே சேம் மேரேஜ் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா டி நகரில் இருக்க பெருமாள் கோவில், திருப்பதி கோவிலுக்கு எப்பயுமே கிளம்பிடுவோம். கோயிலுக்கு ஒரு 7-7:30 எல்லாமே ரீச் ஆகிட்டோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். இப்போ காலையில் மழைன்றதால ரஷ்ஷே இல்லாமல் இருந்துச்சு. நம்ம எப்பவுமே அந்த விஐபி பாஸில் தான் போவோம். என்னோடய அங்கிள் எடுத்துகிட்டு வருவாங்க, சின்ன மாமனார். அந்த பாஸ் எடுத்துகிட்டு போகணும். உடனே ஒரு 5 to 10 minutesலேயே சாமி பார்த்துட்டோம். எப்பயுமே 2 to 3 hours ஆகும் ஏபி தர்ஷனில் போனால் கூட. பட் இந்த வாட்டி ரொம்பவே சீக்கிரமாக சாமி பார்த்துருந்தோம். டெக்கரேஷன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. வருஷம் டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேட் பண்ணுறாங்க. இதுவரையும் இந்த 5 yearsல நான் ரிப்பீட்டட் டெக்கரேஷன் பார்த்ததே கிடையாது. ஃபுல்லாக பலாப்பழம் வச்சுட்டு டெக்கரேட் பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஒன் டைம் தான், அதுக்கப்புறம் பண்ணதில்லை. வைகுண்ட ஏகாதசிக்கு பண்ணியிருந்த அந்த வாசல் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. படுத்துட்ருக்க பெருமாள் எல்லாமே. ஸோ நல்லபடியாக நியூ இயர்க்கு சாமி எல்லாமே கும்பிட்டு பக்கத்துலேயே முரளி சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தான் டிஃபன் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அங்கேயுமே சாமி செல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே எல்லாமே எல்லா ஸ்நாக்ஸ்லேருந்து டிஃபன் ஐட்டம்ஸ் லஞ்ச் எல்லாமே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அது எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் எப்பயுமே இங்கேனா இங்கே மலைக்கு போகிறதாலும் திருப்பதி போகிறதாலும் போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா இங்கே மவுண்ட் ரோட் தர்காவுக்கு போவோம். ஸோ தர்காவுக்குமே இந்த வாட்டியும் போயிருந்தோம். தர்காவுக்கு போயிட்டு அங்கேயுமே நல்லபடியாக சுவாமி கும்பிட்டு அங்கே நிறைய புறாலாம் இருந்துச்சு. அது எல்லாமே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பணும். ஹாப்பி நியூ இயர் சாமி. ஹாப்பி நியூ இயர். அங்கே சாமி எல்லாமே தர்காலையும் கோவில்லையும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா குக்கிங் ஒர்க் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு குட்டி ஸ்னாப். ஏன்னா நைட்டு 2 மணிக்கு தூங்கினது, 4 மணிக்கு அதனால் நல்லா தூக்கம். ஸோ தூங்கிட்டு ஈவினிங் எழுந்து வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில், எப்பயுமே போகிற சிவன் கோவிலுக்கு போயிருந்தோம். சிவன் கோயிலுக்கும் போயிட்டு அங்கே கொஞ்சம் ரொம்ப க்ரௌட் இல்லை, ரொம்ப லைட்டாக க்ரௌடு இருந்துச்சு. அங்கே குளத்தில் மீன் எல்லாமே பார்த்துட்டு சுவாமிக்குமே சிவனுக்கு விளக்கு போட்டுட்டு சாமி எல்லாமே நல்லபடியாக கும்பிட்டுட்டு தென் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவில் போவோம். அங்கே பழ அலங்காரம் சொல்லிட்டு நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கு போனப்போவே சொல்லியிருந்தாங்க. அங்கே எல்லாமே கிருஷ்ண ஜெயந்தி கூட சூப்பராக கிருஷ்ணர் மாதிரியே பெருமாள் அலங்காரம் பண்ணுவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கேயுமே போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். ஸோ இந்த பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பழத்தால் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வைகுண்ட வாசலுமே அப்படி திறந்து தான் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பெருமாள் பார்க்குறதுக்கு. எல்லா வகையான பழமும் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சாமியெல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு டின்னர் சாப்பிட்டு நம்மளோட நியூ இயர் இப்படி தான் போச்சு. ஓகே கைஸ், டேக் கேர், பாய்.